ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று மாலைக்குள்ளாகவே இந்த முருகன் யார் என்பதை உனக்கு நிரூபிக்கும் விதமாக தான் இப்போது உனக்காகவே பல அற்புதமான நல்ல விஷயங்களை முடிச்சுக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். அதாவது ரொம்ப நாளாக நீ எந்த விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தியோ, அதை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வெற்றி செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் தினசரி வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறதையும் தவிக்கிறதையும் பார்த்துட்டு தான் அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உனக்கு வழிகாட்ட இந்த முருகன் வந்திருக்கேன். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க குடும்ப வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, பொருளாதாரத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நடுத்தர வயசுக்கும் குறைவாக உள்ளவர்களுக்கெல்லாம் கர்ம வினையின் காரணமாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். நடுத்தர வயசுக்கு மேற்பட்டு வயசானவங்களுக்கு அவங்க வயசின் காரணமாக, உடலை சரியாக கவனிக்காததின் காரணமாக, பிள்ளைகளை சரியாக வளர்க்காததின் காரணமாக இப்படி பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் வந்து சேரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க வாழ்க்கையும் வயசையும் பொறுத்து தான் பிரச்சனைகள் வரும். இப்போ ஆனால் உன் வயசுக்கும் மீறி நீ பல அளவுக்கு பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரிஞ்சுதான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவே வந்தேனேன்னு செல்வமே. எல்லா பிரச்சனைகளையும் மனசுலையே வச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எந்த பிரச்சனையும் தீராதது போலவே இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருவது போலவும் இருக்கும். அதனால் பிரச்சனையோ கஷ்டமோ அதை எப்படி சமாளித்து கடந்து போகிறதுன்றதை பற்றி யோசி. எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தைரியத்தையும் அதை தாங்கிக்கிட்டு கடக்கும் சக்தியையும் இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன். என் அருளால் உனக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகமாக போகுது. கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக சரியாயிடும். என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ என் சொல்லை கேட்டு நடக்கும்போது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. என்னை சொல்லை நம்பி என்னையும் நம்பி வணங்கும் உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்ய தான் போகிறேன். ஆனால் ஒரு பெத்தவங்க தன் பிள்ளையை காக்கும் பொறுப்பின் காரணமாக பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து ஒழுக்கமாக இந்த உலகத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக கொஞ்சம் கடுமையாக கண்டிப்பாங்க, திட்டுவாங்க. அதே போல தான் உன்னை பெற்ற தகப்பனாக இந்த முருகனாக இருந்து உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டு இருப்பேன். அது ஒரு தந்தையாக தன் பிள்ளையை வழிநடத்துவதற்காகவே செஞ்சேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஆனால் நான் உனக்கு கொடுத்த சோதனைகள் மூலமாக நீ தடுமாறுறன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை தாங்கி பிடிச்சு அதை சரி செய்வதும் என்னுடைய கரங்கள் தானே. உன்னை காக்கும் பொறுப்பில் இருந்து நான் ஒருபோதும் தவற மாட்டேன். உன்னை சரியாக வளர்த்து ஆளாக்கி உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஒரு பொறுப்பான பிள்ளையாக, வெற்றி கொண்ட பிள்ளையாக உன்னை வாழ வைக்கிறேன். உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நிச்சயம் நான் தகர்த்து எறிவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். இந்த முருகன் இனி எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தீங்கு செய்ய யாராவது நினச்சாங்கன்னா, கெட்ட எண்ணத்தோடு உன்னை நெருங்க வந்தாங்கன்னா, அவங்க உன் நிழலை கூட நெருங்க விடாமல் நானும் என் வேலும் முன்னின்று உன்னை காப்பாற்றுவோம் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்குன்னு நான் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கேன், ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கேன். எதுக்காக நீ பிறந்தன்ற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் அர்த்தத்தை சரியாக நிறைவேற்றிடு. இதுவரைக்கும் நான் எத்தனையோ தோல்விகளை உனக்கு கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் தானே. நீயும் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு தானே எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வந்திருக்க. இந்த முறையும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். தோல்வியை தாண்டி வெற்றி பெறும் மனநிலையை நான் உனக்கு கொடுக்குறேன். வெற்றி பெறும்போது ஆடாமல், தோல்வி வரும்போது துவண்டு போகாமல் உன் மனசை நீ சமநிலையில் வச்சுக்கோ.
என் அருளின் மூலமாக, என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த முருகப்பெருமான் கடைசி வரை உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழிகளை காட்டதான் போகிறேன். உன் அன்பான நல்ல மனசில் இந்த அடியன் முருகனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கதானே? மனசு முழுக்க முருகா முருகான்னு என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டங்களுக்கு இடமில்லாத அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவையன் செல்வமே. இதுவரைக்கும் வேணும்னா நீ கேட்டதை நான் உனக்கு உரிய நேரத்தில் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இப்போது உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உரிய காலகட்டத்தில் உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பேன்னு சொன்னது போல இப்போ நீ வேண்டி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். யார் உனக்கு எதிராக என்ன கொடுமை செஞ்சாலும், கெடுதல் செஞ்சாலும், தீங்கு செஞ்சாலும் அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிடு. ஆனால் அவங்க தப்பு செய்கிறவங்கன்றதை நீ மறந்துட வேண்டாம். அவங்க தப்பு செய்கிறவங்க. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவங்க உன்னை ஏமாற்ற தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிறவி குணமே அப்படிதான்றத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு விழிப்புணர்வோடைய அவர்களிடம் எப்போதும் பழகணும் என் செல்லமே. இந்த பாடத்தை தான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். எல்லாரையும் நம்பலாம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் மனிதர்களுடைய மனசு ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். யார் எப்போ எப்படி உனக்கு எதிராக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாததால் நீ கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என் செல்வமே. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது ஏவல், சூனியம், பில்லி, பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துரோகம்னு எதுவுமே நிரந்தரமாக உன்னை நெருங்கும்படி விட்டுட மாட்டேன். என் மேலே உள்ள நம்பிக்கையை நீ இறுக்கமாக பற்றி கொண்டு காத்திருந்தால் நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து நல்லதை அனைத்தையும் செஞ்சு முடிப்பேன். நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதானே உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்ய ஓடி வந்தேன். இதுவரைக்கும் நீ எந்த அளவுக்கு துன்பங்களை சமாளிச்சியோ அந்த அளவுக்கு இப்போ இன்பங்களை அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னுடைய புரிதலே உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை குறைச்சி இன்பத்தை பெருக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும்ன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாகிய இருக்கும் உனக்கு நானே வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் திருக்கரங்கள் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடாது. நீ எங்கே போனாலும் அங்கு உனக்கு உதவி செய்வதற்காகவே நான் வந்து முன்னால் நிற்பேனேன் செல்வமே. உன்னுடைய பொறுமை ஒருபோதும் தோக்காது, பொறாமை ஒருபோதும் ஜெயிக்காது. வசதியாக வாழணும்னு நினச்சி உழைக்காம வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி உழைக்கும் போது தானாகவே உன்னுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் உன் உழைப்புக்கும் சேர்த்து இந்த முருகன் உறுதியான வசதியான நிலையான செல்வ செழிப்பை உனக்கு கொடுப்பேன். எப்போதுமே அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. உன் மனசுக்கு உறுதியாக முழு அர்ப்பணிப்போட கவனமாக உன் மன திருப்திக்காக வேலை செய். நாம் செய்கிற வேலையை நம்ம சரியாக 100% முழு கவனத்தோடு செய்யணும்னு நினச்சி செஞ்சாலே அதன் மூலமாக மாபெரும் வெற்றிகள் உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் குறை தீர்க்கும் குகனாக நான் வருவேன். வழி தீர்க்கும் வடிவேலனாக நான் வருவேன். அருள் கொடுக்கக்கூடிய ஆறுமுகனாகவும் வருவேன். மொத்தத்தில் உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உனக்கு துணையும் நான் தான், துணிவும் நான் தான். உனக்கு வரம் கொடுக்க போவதும் நான் தான். உன் வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போவதும் நான் தான். மொத்தத்தில் உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருந்து உனக்கு துணிச்சலை கொடுத்து தைரியத்தோட உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்வமே. உனக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகனே இனி எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறது போல நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். கவலைப்படுறதால எதையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே மாறும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும்
தொட்டுட முடியுன்ற நம்பிக்கையோட நீரு. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி உன்னை நெருக்கி உன்னை நொறுக்க வந்தாலும் இந்த முருகன் அந்த துன்பத்தையே நொறுக்கி படிப்பொடியாக ஆக்கிடுவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க தேவையில்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் போனாலும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கேன் அல்லவா. உன்னை வேணாம்னு சொல்லி ஒதுக்கியவர்கள் முன்பாக உன் மதிப்பை உயர்த்தி பிடிப்பேன். உன்னை விட்டு விலகி போனவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும்படி உணரச் செய்வேன். உன் அன்பும் அக்கறையும் எவ்வளவு பெருசுன்றத உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உணர்த்த போகிறேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது கிடைக்கும்னா அதை ஏற்றுக்கோ. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதை எதிர்பார்க்காதே. தேவையில்லாமல் நீ யாரிடமும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நல்ல குணம் கொண்ட உன்னை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை இந்த உலகத்து மனிதர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சில நேரம் சுமைகள் அதிகரிக்கும் போது, பாரங்கள் அதிகரிக்கும் போது என் கரங்கள் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும், பாரமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன். முடியாததை முடிச்சு கொடுக்கக்கூடிய இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அடுத்தடுத்து பல அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்காக புது வாழ்க்கையை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மீண்டும் மீண்டும் தவறு செய்ய யோசிக்காதே என் செல்வமே. தவறு செய்கிறதும் தப்பான வழியில் போகிறதும் மனிதர்களுக்கு ஒரு இயல்பான யதார்த்தமான மனிதர்கள் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயம்தான். ஆனால் தப்பு செஞ்சிட்டோம் இனி செய்யக்கூடாதுன்ற அந்த தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய பக்குவம் உனக்குள்ள இருக்கட்டும். பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. சந்தர்ப்பங்கள் உன்னை தவறு செய்ய தூண்டினாலும் கூட, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை தவறான வழியில் இழுக்கும் போதும் கூட ஓம் சரவண பவனு என் நாமத்தை உச்சரிச்சினா உடனே நான் வந்து உன்னை அதிலிருந்து விடுவிச்சு மீட்டெடுப்பேன். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த முருகன் இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி பாதையில் நீ பயணிக்கும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உனக்கான நல்லது அனைத்துமே என் ஆசீர்வாதத்தோடு மிக அழகாக சிறப்பாக நடக்க தான் போகுது.